நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகும்போது அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்றதை நம்ம யோசிப்போம். அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணுவோம். பட் நம்ம ரெஸ்யூமை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வேறு யார்கிட்டே காப்பி பண்ணியோ சிம்பிளாக ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணிட்டு போவோம். பட் இன்டர்வியூவில் ஒரு ரெஸ்யூம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது எப்படி எஃபெக்டிவாக க்ரியேட் பண்ணலான்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பாண்டு அண்ட் வெல்கம் டு கோடிங் அவேர்னஸ். இன்னும் நீங்கள் கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எவ்ரி வீக் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெஸ்யூம் ஏன் இம்பார்ட்டன்றது பார்க்க போகிறோம். அது எந்த ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். கடைசியாக பார்த்தோன்னா எந்த டூல்ஸை வச்சு ஃப்ரீயாக சில டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை வச்சு நம்ம எப்படி ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இதுக்கே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக ரெஸ்யூம்ன்றது உங்களை மார்க்கெட் பண்ணுற மாதிரி. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு போஸ்டர் மாதிரி அதை நினச்சிக்கோங்க. அந்த போஸ்டர் வச்சு தான் உங்களை ஆக்சுவலாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகுதுன்னா அந்த ஸ்கெடியூல் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரெஸ்யூம் ஷேர் பண்ணியிருப்போம். அந்த ரெஸ்யூமை பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்மளை அந்த இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க பார்க்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஹைலைட்டாக இருக்கணும். ஹைலைட் ஆன அப்புறம் உங்களை இன்டர்வியூக்கு ஸ்கெடியூல் பண்ணலாமா வேணாமான்றதை இன்டர்வியூ டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெசென்டபுளாக இருந்ததுன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட், இதை என்ன ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கல் ஆர்டர்னு ஒன்று, அடுத்து ஃபங்க்ஷனல் ரெஸ்யூம் ப்ளஸ் கம்பைன்ட் ஆப்ஷன். நம்ம ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கல் ஆர்டர்னால் என்னென்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணுறது. எக்ஸாம்பிள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை நம்ம ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸோ, நீங்கள் இப்போ என்ன படித்து முடிச்சிங்க ரீசெண்டாக, ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஆர்டர் பண்ணுறது. ரிவர்ஸ் ஆர்டரில் மென்ஷன் பண்ணுறது. எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் முடிச்சிருப்போம், ஃபஸ்ட்டு காலேஜ் இன்ஃபர்மேஷன் போடுறது, அதுக்கப்புறம் நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூல், இது மாதிரி லிஸ்ட் பண்ணணும். இதுதான் ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கல் ஆர்டர். ஏன்னா நம்ம ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கோம் அதுதான் இன்டர்வியூக்கு முக்கியம். அதனால் அந்த ரீசெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸோ இந்த ஆர்டரில் கொடுப்போம். அதர் டூ ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா ஃபங்க்ஷனல் ரெஸ்யூம். இந்த ஃபங்க்ஷனல் ரெஸ்யூம்ன்றது ஆக்சுவலாக உங்கள் ஸ்கில்ஸை ஹைலைட் பண்ணுறது. ஸ்கில்ஸ் ஹைலைட் பண்ணி எக்ஸாம்பிள் நமக்கு கேப் இருந்தால் அந்த கேப்பை நம்ம மென்ஷன் பண்ண தேவை. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கம்பைன்டு. இந்த கம்பைன்டு ஆப்ஷனில் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரும் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் ஸ்கில்ஸும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஹைலைட் ஆகணும். எனக்கு ஸ்கில்லும் ஹைலைட் ஆகணும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் ஹைலைட் ஆகணும்னா இந்த கம்பைன்டு யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் யூஸ்டு ஆப்ஷன் பார்த்தோன்னா இந்த ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கல் ஆர்டர் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறது. ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான டூல்ஸ் எதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டாப் 3 டூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னா கேன்வா. கேன்வான்றது பார்த்தோன்னா அது ஒரு டிசைன் டூல். எக்ஸாம்பிள் நீங்கள் அதில் போஸ்டர் டிசைன் பண்ணலாம். அதில் அடிஷ்னலாக ரெஸ்யூம் டிசைன் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மல்டிபிள் டிசைன் சாம்பிள்ஸ் இருக்கும். அந்த சாம்பிள்ஸ் எடுத்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கேன்வான்றது டிசைன் டூல்ன்றதால நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் எக்ஸாம்பிள் இமேஜஸோ இல்லை ஆல்ரெடி இருக்க அதில் டிசைன் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி நல்லா ப்ரெசென்டபுளாக க்ரியேட் பண்ணலாம் கேன்வாவில். ஆக்சுவலாக அது ஃப்ரீ டூல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா Zety. Zetyன்றது ஆக்சுவலாக ரெஸ்யூம் பில்டிங்கான ஸ்பெசிஃபிக்கான டூல் அது. அதில் பெய்டு பிளான் இருக்குது, ஃப்ரீ பிளானும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஒரு பேசிக்காக நீங்கள் எதாவது ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் எடுத்து அதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரீ பிளானில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா resume.com. அந்த resume.com ஆக்சுவலாக ஃப்ரீ தான். அதில் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் ப்ளஸ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கல் ஆர்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் டிசைட் பண்ண தேவையில்லை. நம்மளோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பண்ணணும், இந்த டிசைன் அலைன்மெண்ட் அலைன்மெண்ட் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் நம்மளே வேர்ட் டாக்குமெண்ட்டில் க்ரியேட் பண்ணோன்னா அந்த அலைன்மெண்ட் இஷ்யூவே நமக்கு நிறைய வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், வேறு யாராவது ரெஸ்யூமை வாங்கி நம்ம ஜஸ்ட்டு கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். அதனால் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆன்லைன் டூல் எதாவது யூஸ் பண்ணி அதில் கிளியர் அண்ட் கிறிஸ்பாக எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வித்தின் அ பேஜில் நம்ம ரெஸ்யூம் இருக்கணும். ஜஸ்ட்டு பார்த்துட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா என்ன ஃபார்மெட்டில் நமக்கு தேவையான ஃபார்மெட் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து சில டூல்ஸு இது மாதிரி சில டூல்ஸ் இருக்குது, கேன்வா, Zety, அப்புறம் resume.com. இது மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்யூம் எஃபெக்டிவாக க்ரியேட் பண்ணலாம். ரெஸ்யூமோட இம்பார்ட்டன்ஸும் எப்படி ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்யூம் பில்ட் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ பிளான் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.